ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது முருகனுடைய தகவல்கள் என்ன அப்படின்னா, குமரன் அப்படிங்கிற பெயர் முருகருக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் என்னோட டாபிக். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க நம்ம டைரெக்டாக டாபிக்குள்ளேயே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒன் முருகருக்கு நிறைய பேர் இருக்குங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வேலன், கந்தர், சண்முகன், குமரன், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. இதில் குமரன் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சித்தர்கள், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சித்தர்கள்னால் ஃபஸ்ட்டு யார்? இந்த உலகத்தில் என்ன ஏற்கனவே நடந்தது, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, இனிமேல் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே யூகிக்கக்கூடிய, அதை தடுக்கக்கூடிய சக்தியும் கூர்மையான அறிவும் சித்தர்களுக்கு இருக்குது. அதனால தான் சித்தர்களை எல்லாருமே ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அதே மாதிரி அப்படிப்பட்ட சித்தர்களுக்கு எல்லாம் சித்தராக இருப்பவர் முருகப்பெருமான். அப்போ சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக அவர் இருக்கார் அப்படின்னா, அப்போ இவருக்கு எவ்வளோ ஞான சக்தி இருக்கும், எதையுமே ஆழ்ந்து நோக்கக்கூடிய ஒரு கூர்மையான அறிவு, அகன்ற பார்வை எல்லாமே முருகருக்கு இருக்கும். சரிங்களா? முருகப்பெருமான் ஒரு யுக்தியை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அந்த யுக்தி என்ன அப்படின்னா, பல்லாயிரம் ஆண்டுகள், அதாவது பல்லாயிரம் ஆண்டுகள் நம்ம இளமையாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யுக்தியை அவர் பயன்படுத்தி கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் அவர் குமரனாகவே பூத உடலில் பூமியில் வாழ்ந்திருக்காரு. பூத உடலாக பூமியில் வாழ்ந்திருக்காரு அப்படின்னா என்னென்னா, மனித உடலில் அவர் இந்த பூமியில் வாழ்ந்து காட்டியிருக்காரு. அதனால தான் எப்போயுமே அவர் குமரனாகவே இருக்கிறார். இப்படி தாங்க முருகனுக்கு குமரன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. அதனால தான் முருகனுக்கு முருகன், கந்தர், அந்த மாதிரி குமரன் அப்படிங்கிற மற்றொரு பெயரும் உண்டு. இந்த பெயரோட சிறப்பு என்னதுன்னா, மெயின் பாயிண்ட்டே அவர் ஒரு யுக்தியை பயன்படுத்தி பல்லாயிரம் ஆண்டுகள் கிட்டத்தட்ட, அதாவது 4000 ஆண்டுகள்னால் நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. 4000 ஆண்டுகள் பூத உடலில் பூமியில் அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு ஒரு குமரனாகவே. குமரனாகவே அப்படின்னா ஒரு ஆண்மகனாகவே, சராசரி ஆண்மகனாக இந்த பூமியில் வாழ்ந்து காட்டியவர். அதனால தான் அவருக்கு குமரன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். தேங்க்யூ.